இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 3-4 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனார். 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்க அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகரத்தை கூட வரவழைத்து, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா? ஒரு மனிதன் மனம் திரும்பினால் பரலோகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு தேசத்தில், ஒரு நாட்டில் அப்படி சொல்லல ஆண்டவர். பரலோகத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்கள் அவர் வீற்றிருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒரு மகிமையான சந்தோஷம் உண்டாகுமா? எவ்வளோ ஒரு மகிமையான காரியம் பாருங்களேன். அந்த பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய கோடியான ஜனங்கள், எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம தேசத்தில் 147 கோடி ஜனங்கள் இந்தியாவில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலையும் பாருங்க இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஒரு மனுஷன், எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் மனம் திரும்புவது நிமித்தமாய் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்குமா? ஒரு மனுஷன் மனம் திரும்புவது நிமித்தமாய் எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்களேன். அதே போல ஒரு 100 ஆடு வைத்திருக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவர் ஆட்டுக்குட்டிக்காண்டி கவலைப்பட்டு சொல்லல, ஜனங்களை ஆட்டுக்குட்டிக்காக ஒப்பிட்டு சொல்லப்படுகிறார். பிரியமான ஒரு மனிதனை குறித்து ஆடை போல அவருக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறார். 100 ஆடு உள்ள ஒரு மனுஷன், ஒரு ஆடு மிஸ் ஆயிடுச்சு, காணாம போச்சு. அதை இந்த 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த காணாம போன ஒரு ஆட்டை நான் கண்டுபிடிச்சா கொண்டு விட்டது சந்தோஷப்பட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு, ரொம்ப காணாமல் போன ஆடை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த காலத்தில் 99 ஆடு ஒன்று போச்சு, அவ்வளோதான், அது அவ்வளோதான், தேடாம விட்டுருவோம். அப்படித்தானே உணர்ச்சி நம்மளால் அந்த நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாதான்? அப்படிதான். அதே போல தான் சபைகளிலும் நடந்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை குறித்து எந்த மனுஷனுக்கு, எந்த ஊழியருக்கு கவலை இருக்கிறது? ஒரு 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு வரல, அதுக்கு பலவீனமோ, அது பின்மாற்றத்துக்குள்ள போயிடுச்சோ, இல்லை எங்கேயாவது பச்சையா தெரியுது அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுச்சோ, அங்கே ஒரு ஆபத்து இருக்கு, அந்த ஆபத்தை அறியாதபடிக்கு அங்கே போயிடுச்சு. ஆனால் மெய்ப்பன் அந்த ஆட்டை குறித்து எவ்வளவு கவலையுள்ள மனிதனாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஒரு மனுஷனை எப்படியாவது, எத்தனை ஆடு மிஸ் ஆயிருக்கு பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு ஆடுகள் மிஸ் ஆயிருக்கு. ஒரு மனிதன் அதை குறித்து கவலையற்று இருக்கிறோம். மெய்ப்பனுக்கு அந்த ஒரு ஆட்டை குறிச்சதான பாரம் அல்ல, அந்த ஆட்டுக்குட்டியை எப்படி நான் தேடணும்னு சொல்கிற பாரம் அல்ல. ஏன் போச்சு அப்படின்னு தெரியல, எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை நீ தூக்கி கொண்டுட்டு வந்து அதை கண்டுபிடிச்சு மீண்டுமாய் மந்தையில சேர்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம். வழி விலகி தான் போகும், அங்க பச்சையா தெரியுதுன்னு போயிடும். ஆனா அதை கண்டுபிடித்து அதை கூட்டிட்டு வரணும் ஆண்டவர் சொல்றார். அப்ப மேய்ப்பர்களுக்கு உள்ள அந்த விசேஷித்த கிருபை என்ன பாருங்களேன். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது நிமித்தம் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது என்கின்ற சத்தியம் அவர்களுக்கு அறிந்திருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஒரு ஆத்மா, அது நிமித்தமும் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுது. அந்த ஆத்மா மனம் திரும்பின நிமித்தமாக
மனம் திரும்பாம சும்மா கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிறதுனால பிரோஜனமே இல்லை. மனம் திரும்பின ஆடு நிமித்தமாகவே சந்தோஷம் உண்டாகிறது பரலோகத்துல. மனம் திரும்பாமல் 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறது பார்க்கிலும், மனம் திரும்பாத 99 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் யாருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறோம்? பரலோகத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறோமா? நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறோமா? இல்ல ஆடுகளை பார்த்து ஒரு அதுல கரிசனையற்ற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற பிரியமானவர்களே, ஒரு ஆட்டு நிமித்தம் ஒரு மனிதன் பூமியில மனம் திரும்பினா பரலோகத்தில் சந்தோஷம். எத்தனை பேர் பரலோகத்துக்கு சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தலைமேல் விழுந்த கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் தலைமேல் விழுந்த கடமை. ஏன்னா மனம் திரும்புவதற்கான காரியத்தை ஒவ்வொருவரும் செய்யணும். நீங்க ஒரு மனிதனை மனம் திரும்புவதற்கு ஆன பாதைகளை நீங்கள் நடத்துவீர்களானால் பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். மிகுந்த சந்தோஷம் ஒரு மனித நிமித்தம் அங்க உண்டாகிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் எத்தனை சந்தோஷம், எத்தனை மனிதர்கள் நிமித்தம் அங்க சந்தோஷம் உண்டாகி கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை என் நிமித்தமாய் பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? இல்ல துக்கம் உண்டாயிருக்கிற எத்தனை பேரை நம்ம துக்கப்படுத்திருக்கிறோம், எத்தனை பேரை வழி தப்பி போக செய்து இருக்கிறோம். பரலோகத்துல நம் நிமித்தமாய் சந்தோஷம் உண்டாக இருக்கிறதா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நேரங்கள்ல நாம் வழி தப்பி போனவர்களை குறித்து கவலையற்று இருக்கிறோம். நம்ம ஆராய்ந்து பார்க்கும் எத்தனை முறை இடறினாலும் நம்ம விட்டு என்ன செய்ய அவரு போல. அப்படின்னா நம்மளை தாங்கி தப்பி வச்சிருப்பாரா? இத்தனை தடவை நம்ம இடறி விழுந்தோம். எல்லா இடர்களிலும் ஆண்டவர் கரம் பிடித்து வா வா வான்னு சொல்லி தட்டி 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 கூட்டிட்டு வர்றார். இடர்கள் வரும், ஆனா அந்த இடர்களில் நம்மை பாதுகாத்து அருமையா நடத்தி வந்தார் பாருங்கள். அதே போலதான் அவர்களுக்கும், அவர்கள் இடர்கள் போனால் அவங்களை ஆண்டவர் எப்படி அழைத்து வரணுமோ அதை அழகாக அவர்களுக்கு சொல்லி, இது பாவம், இதை செய்யாதீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி அழைத்து கொண்டு வந்து நித்தியத்துக்கு அவர்களுக்கு வாசலை திறந்து காண்பிக்க உதவும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர்களோடு பேசினார்னா உங்க நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறதா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். உங்க நிமித்தம் இனி பரலோகத்தில் அனுதினமும் சந்தோஷம் உண்டாக வேண்டும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் நிமித்தம் அனுதினமும் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் ஆண்டவரே. அதற்கான உதவி எங்களுக்கு செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.